காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கடா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோன்னு பார்க்குறீங்களா? நித்திமாக்கு சம்மர் லீவ் விட்டாச்சு. அதுலேருந்து அவன் சேட்டை வீட்டில் தாங்கவே முடியல. ஸோ அதனால் 1 வீக் அவங்க மாமா வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிடலான்ட்டு குவாலியர் கிளம்பியிருக்கோம். அந்த சென்னை டு குவாலியர் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணனுக்கு ஜாப் குவாலியரில் தான். ஸோ அம்மாவும் அப்பாவும் அண்ணன் கூட தான் இருக்காங்க. ஸோ அதனால் நித்திமா அங்கே அம்மா அப்பா அண்ணன் கூடலாம் இருந்துருவான். அதனால தான் அவனை ஒரு 1 வீக் விடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அங்கே அண்ணன் பையனும் இருக்கிறதுனால அவன் அவங்க கூடயே விளையாடிட்டு இருந்துருவான். நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு ஒரு 3 டேஸ் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். அதுக்கப்புறமா அம்மாலாம் ஒரு 1 வீக் கழித்து சென்னை வராங்க. அவங்க வரும்போது அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கேருந்து நமக்கு குவாலியருக்கு ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் கிடையாது. கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகணும். ஒன்று சென்னை டு டெல்லி, டெல்லி டு குவாலியர், அப்படி இல்லைன்னா சென்னை டு பாம்பே, பாம்பே டு குவாலியர். இந்த வாட்டி நம்ம போகிறது சென்னை டு டெல்லி போயிட்டு அங்கேருந்து நம்ம டெர்மினல் மாறணும். டெர்மினல் 1லேருந்து 2க்கு மாறி டெர்மினல் 2லேருந்து நமக்கு குவாலியர் ஃப்ளைட்டு. நானும் நித்திமாவும் மட்டும்தான் போனோம். நித்திமா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் ஃப்ளைட்டில் போயிருக்கான். பட் அப்போல்லாம் அவன் ரொம்ப சின்ன பையன். விவரம் தெரிஞ்சு இப்போ போகிறதுனால அவனுக்கு அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே எப்போம்மா போவோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அவன் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக டெல்லியில் நம்ம குவாலியர் ஃப்ளைட்டும் ஏறிட்டோம். சென்னை டு டெல்லி ஒரு 2.5 hours ஆகும். டெல்லி டு குவாலியர் ஒரு 45 minutes அவ்வளோதான் ஆகும். ஸோ நம்ம குவாலியர் ஃப்ளைட் ஏறி கொஞ்சம் நேரத்துலலாம் ரீச்சும் ஆகிடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம குவாலியர் வந்துட்டோம். இந்த ஏர்போர்ட் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் இயர் வரும்போது தான் இந்த ஏர்போர்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. இப்போ இந்த ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. நம்ம வெளியில் போகும்போதே அண்ணன் பையன் வாசல்லே ரெடியாக இருந்தான். அவனை பார்த்ததும் நித்திமாவுக்கும் அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒரே கொஞ்சல்ஸ் தான். நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மா அண்ணா அண்ணி எல்லாரையும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஹாப்பினஸில் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்தேன். ஓகே காய்ஸ், நம்ம சென்னை டு குவாலியர் vlog பார்த்துருப்பீங்க. ஸோ நான் குவாலியரில் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சூப்பரான இடத்துக்கு போனோம் குவாலியரில். அந்த இடம் என்னன்றதை நம்ம அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.